Hi guys, welcome to the Tech School Tamil channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனா எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க ப்ரோ இந்த மாதிரி ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் வந்து அவங்க ரொம்ப ஹை ப்ரைஸில் வச்சுருக்காங்க. ஸோ என்னால் அஃபோர்ட் பண்ண முடியல. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், லோ காஸ்ட்டாக நம்ம எப்படி வந்து ஸ்க்ரீன் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ப்ரொஜெக்டர் இருக்குது, பட் ஸ்க்ரீன் எப்படி கம்மி பண்ணலாம். ஸோ இதை பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனாக வந்து நீங்கள் வந்து எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து வால். ஸோ நீங்கள் வந்து உங்களோட வாலை வந்து ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனாக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதாவது க்ளீன் ஷீட் வச்சுருப்பீங்க. ஸோ க்ளீன் ஷீட் ஏதாவது ஒரு பேனர் ஷீட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ பேனர் ஷீட்டுமே யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டர் பெயிண்ட் இருக்குது. ஸோ மூணாவது விஷயம் வந்து ப்ரொஜெக்டர் பெயிண்ட்டு. ஸோ பெயிண்ட்டு வாங்கி அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ பெயிண்ட் இல்லாமல் ரோலர் ஷேட்ஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது அந்த ஸ்க்ரீனை யூஸ் பண்ணுறதுக்கு ஆஃபீஸ்லலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரோலர் ஷேட்ஸையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இதுவும் வந்து உங்களோட சார்ட் பேப்பர். ஸோ இதையுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். சார்ட் பேப்பரும் வந்து நல்ல லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். லைட் வந்து பட்டு இந்த சார்ட் பேப்பரில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு ஷீட்டு 6 rupees வரும். ஸோ உங்களுக்கு வந்து 120 inch நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு வெறும் 100 rupees நீங்கள் வந்து செலவு பண்ணால் போதும். ஐ திங்க் 100 rupees கூட வராது. அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ 120 inchக்கு வந்து உங்களுக்கு 50 மோர்லெஸ் 50 to 100 இந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ ஒரு 50 ரூபா 100 ரூபா செலவு பண்ணால் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஃபெவிகால் எல்லாம் சேர்த்து 100 ரூபா ஆகும். அந்த ஷீட்ஸை வந்து நீங்கள் ஒட்டிடலாம். நீங்கள் வந்து இந்த சார்ட் பேப்பரை வந்து நீங்கள் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி வந்து ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் தான் வாங்கணும், அவங்க சொல்கிற அந்த காஸ்ட்லியாக இருக்கிறத வந்து வாங்கினா நமக்கு கெயின் நிறைய வரும். அந்த கெயின் மூலிமா உங்களுக்கு வந்து பிக்சர் வந்து பார்க்குறதுக்கு அப்படியே அமேசிங்காக தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அப்படிலாம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து அதுக்கு கொடுக்குற ஈக்குவலண்ட் வந்து நம்ம டிஐஒய், ஸோ டூ இட் யுவர் செல்ஃப். ஸோ நம்மளே வந்து செஞ்சு லோ காஸ்ட்டாக நம்ம வந்து எடுத்துகிட்டு வரலாம். நம்ம வந்து போயிட்டு நம்ம அதிகமாக செலவு பண்ணணுன்ட்டு இல்லை, கொஞ்சம் நம்ம அதுக்கு நேரம் செலவு பண்ண வேண்டியது வரும். அவ்வளோதான் கைஸ். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட வால். ஸோ உங்களோட வால் வந்து ஜென்ரலாக நீங்கள் ப்ரொஜெக்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வால் வந்து டெக்ஸ்சரை பார்த்துக்கோங்க. உங்கள் வாலோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும். அதில் ஏதாவது ஸ்மூத்னஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதில் வந்து கிளியராக அது வந்து அஃபெக்ட் பண்ணணும். அந்தளவுக்கு உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன்ஸ் வராது. ஸோ டெக்ஸ்சரை வந்து ஸ்மூத்தாக வச்சுக்கோங்க. உங்களோட வால் கலர் வந்து முடிஞ்ச அளவுக்கு பிரைட்டராக வச்சுக்கோங்க. ஸோ ஒயிட் வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு அதர் தேன் தட் மற்ற கலர்ஸ்லாம் போகாதீங்கன்னு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ மற்ற கலர்ஸ்லாம் நீங்கள் வந்து ஒயிட்டை தவிர வேறு எதுவுமே போகாதீங்க. ஒயிட்டு கலர் வந்து நீங்கள் வால்க்கு யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம் வந்து க்ளீன் ஷீட்டு. ஆல்ரெடி நிறைய பேர் வந்து நிறைய பேர் வீட்டில் வச்சுருப்பீங்க. ஸோ பேனர் ஷீட்டாக இருக்கலாம், இல்லை அது வந்து ஒரு ரிஃப்ளெக்டிவ் மெட்டீரியல் உள்ள ஏதாவது ஒரு ஷீட் ரோலர் நம்ம வீட்டில் ரோல் பண்ணி இருக்கும். அப்படி இல்லாதவங்க பரவாயில்ல, பட் இருக்கிறவங்க நீங்கள் அந்த பேனர் ஷீட்டையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதை வந்து நல்லா ஒரு ஆணி அடித்து அழகாக மாட்டி ப்ரொஜெக்டரில் வந்து ஒயிட் கலர் தான் மோஸ்ட்லி இருக்கும். அதுலேயுமே கலர் ப்ரிஃபரன்ஸ் வந்து மோஸ்ட்லி ஒயிட் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்ல ரிஃப்ளெக்ஷன்ஸ் உங்களுக்கு நல்லா வரும். ஆர்ஜிபி, ரெட்டு, க்ரீனு, ப்ளூ, இது 3 ஸ்பெக்ட்ரமும் ஜாயின் பண்ணுற அந்த ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த்தை தான் நம்ம வந்து ஒயிட் கலர் சொல்லுவோம். ஸோ அந்த ஒயிட் வந்து ப்ரொஜெக்டர் லூமினன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி காட்டும், பிரைட்னஸ் ஜாஸ்தி வரும். ஸோ ஒயிட் கலர் வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களோட ரோலர் ஷீட்டு அது ஒரு செகண்ட் விஷயம். மூணாவது விஷயம் வந்து ப்ரொஜெக்டர் பெயிண்ட்டு. ஸோ ப்ரொஜெக்டர் பெயிண்ட் வந்து அமேசானில் இருக்குது. ஸோ ப்ரொஜெக்டர் பெயிண்ட்டு போய் பாருங்கள். அது வந்து ஒன்றும் இல்லை, அந்த பெயிண்ட் வந்து ரிஃப்ளெக்டிவ் பெயிண்ட் இருக்கும். ஸோ நார்மல் நம்ம வீட்டுக்கு அடிக்கிற பெயிண்ட்டுமே ரிஃப்ளெக்ட் பண்ணும். பட் இந்த ப்ரொஜெக்டர் பெயிண்ட் வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இது ப்ரொஜெக்டருக்காக இருக்கிறதுனால ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த பெயிண்ட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதோட காஸ்ட்டுமே உங்களுக்கு கம்மி தான். ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் வாங்குறத கம்பேர் பண்ணும்போது இதுவுமே ரொம்ப கம்மியாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ப்ரொஜெக்டர்ஸ் பெயிண்ட்டை வச்சும் நீங்கள் வந்து ப்ரொஜெக்டருக்கு வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் லோ காஸ்ட். நாலாவது விஷயம் பேப்பர். ஸோ இப்போ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து சார்ட் பேப்பரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் பேப்பர்லேயும் வந்து பேப்பருமே ரிஃப்ளெக்ட் பண்ணும் லைட்டை.
அதே மாதிரி எல்லாத்துலேயுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து ஒயிட் கலர். ஸோ ஒயிட் கலர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிஃப்ளெக்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ பேப்பர்லேயும் ஒயிட் கலரை வந்து முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள். 4வது விஷயம் பேப்பர். ஸோ 5th விஷயம், லாஸ்ட் விஷயம் என்னென்னா ரோலர் ஷேட்ஸு. ஸோ ரோலர் ஷேட்ஸ் வந்து ஸோ உங்களோட ஸ்க்ரீனை வந்து கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ஸ்க்ரீன் கவர் பண்ணுற அந்த மெட்டீரியல், ஸோ அந்த கிளாத்துமே நீங்கள் வந்து ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 5 விஷயமும் உங்களோட ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனாக மாறிடும். ஸோ நீங்கள் வீட்டிலே இருந்துட்டு உங்கள் ஸ்க்ரீன் தனியாக இதுக்குன்னு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். எதர் வால்லையும் நீங்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களை வந்து க்ளீன் ஷீட் ஏதாவது ஒன்று எடுத்து அதில் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ 3வது வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்டர் பெயிண்ட் தனியாக அவைலபிளாக இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ 4வது வந்து உங்களுக்கு ரேப்பிங் பேப்பர். ஸோ பேப்பர், சார்ட் பேப்பர், இந்த மாதிரி ஏதாவது பேப்பராகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், அதுவுமே ரிஃப்ளெக்ட் பண்ணணும். 5வது விஷயம் வந்து ரோலர் ஷேட்ஸ். ஸோ நீங்கள் ஸ்க்ரீன் கவர் பண்ணுற அந்த கிளாத் மெட்டீரியலையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஒரு 100 to 200 rupees மேக்ஸிமம் அவ்வளோதான் வரும். ஆல்ரெடி இருக்க மெட்டீரியல் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க. இதில் வந்து ஏதாவது ப்ரோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாகுமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு அந்த அளவுக்கு நோட்டிசபிளாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ நீங்கள் உங்களோட மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு ரொம்ப ஃபைனாக நீங்கள் செஞ்சால் இதுவே உங்களுக்கு நல்லா வரும். ஸோ இப்போ அவ்வளோதான் கைஸ். இந்த 5 விஷயத்தை வச்சு ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ வியூஸ் நிறைய வருது, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம ஓரளவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் வர ஆரம்பிக்கிறீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். இந்த சேனலுக்கு புதுசாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். பாய், சியர்ஸ்.